வருது வருது ரைடு வருது அப்படின்னு ஒருத்தர் பாட்டு பாடாத குறை தான். ரைடு வர்றது ஒரு ஜாலியாக சொல்லிக்கிறார். ரைடு வர்றது ஜாலியாக என்னப்பா டெல்லியிலேருந்து யாரும் பேசியிருக்காங்களா அப்படின்னு கேட்காதீங்க. நம்ம ஊருக்காரர் தான், அதுவும் திமுககாரர். திமுககாரங்களுக்கு ரைடு வந்தால் ஜாலியா அப்படின்னு உங்களுக்குலாம் புரியாமல் இருக்கும். என்ன ஏதுன்னு தெளிவாக பார்த்துருவோம். திமுக எம்பி ஆர் ராசா அவர்கள், அவர் தான் இப்போ அவர் ஒரு மேடையில் பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நிறைய ரைடு வரப்போகுது அப்படின்னு ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்கிறார். மந்திரிகளுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் நிறைய ரைடு வர்றதுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார். ரைடு வரப்போகுதுன்னா திமுககாரங்க பதறுவாங்கன்னு பார்த்தா ஆர் ராசா அவர்கள் பதறல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்ன எங்களுக்கு ரைடு அடிக்கிறது, நாங்கள் அடிக்கிற ரைடில் அமித்ஷாவும் மோடி அவர்களும் காணாமல் போகிறார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார். இன்னொன்று, திமுக காரங்களாம் எல்லாருமே கான்ஃபிடென்ட்டாக நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் ஆர் ராசா அவர்கள் மட்டும் எங்களுடைய முதல்வர் மீண்டும் முதல்வராக வந்தால் டெல்லியில் ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். இதில் ரெண்டு விஷயம் நம்ம கவனிக்கணும். ஒன்று, மறுபடியும் ஆட்சிக்கு வந்துட்டால் அங்கே ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கும்னு சொல்கிறார். தேர்தல் இல்லை, ஆனால் ஆட்சி மாற்றமே வரும் அப்படின்னு டெல்லியிலே ஒரு ஆட்சி மாற்றம் வரும்னு சொல்கிறார். அதுவே ஒரு பெரிய நியூஸ். அதுபோக ஆர் ராசா அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு சொல்கிறத பார்க்கும்போது வர்றதில் எதுவும் சிக்கல் இருக்குமோ அப்படின்ற சந்தேகமும் நமக்கு வருது. ஆர் ராசா அவர்கள் மாதிரியான ஆட்கள் கான்ஃபிடெண்ட்டாக பேசினா தான் நமக்கெல்லாம் கொஞ்சம் தெம்பாக இருக்கும். அவரே சந்தேகமாக பேசுகிறாருன்னா திமுக தொண்டர்களுக்கு இப்போவே இல்லை லைட்டாக என்ன தலைவர் இப்படி பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி சந்தேகங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இடி, இன்கம் டேக்ஸ், சிபிஐ என்னென்னமோ விட்டு பார்க்குறாங்க. இன்னும் கூட 2 ரைடு வரப்போகுது, யாருக்கும் தெரியல. எனக்கு டெல்லி தகவல் உள்ளபடியே சொல்கிறேன். இந்த மாதத்தில் 2-3 ரைடு வரும், மந்திரிங்க மேலேயோ எம்எல்ஏ பேர்லேயோ வரும். இது முதலமைச்சரும் தெரியாமல் இருக்காது, அவரும் உணவுத்துறையெல்லாம் வச்சுருக்காரு. ஆனால் எந்த ரைடு அடித்தாலும் நாங்கள் விட ரைடில் அமித்ஷாவும் மோடியும் விரைவில் காணாமல் போவார்கள். நான் இன்னொரு பேசியும் சொல்கிறேன்னு நினைக்காத தாம நண்பர் சொன்னேன். இந்த தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று நம்முடைய தலைவர் முதலமைச்சராக ஆகிவிட்டால் வெளியே வைத்துக் கொள்ளுங்கள், 2026 இது 2027க்கு முன்பாக டெல்லியில் தேர்தல் இல்லாமல் ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கும்.